சிவனை ஊற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா ஊற்றி. நாம் இப்போது வழிபாடுக்கு வந்திருக்கின்ற கோயில் ஆனமலையில் உள்ள ஆன திகம்பரேஸ்வரர் கோயில் என்று சொல்லப்படும். பழைய பெயர் ஆன திகம்பரேஸ்வரர், தற்காலத்தில் இதனுடைய பெயர் சோமேஸ்வரர் கோயில் என்று பெயர். இந்த கோயில் முற்காலத்தில் சமண முனிவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்து பின் 10ஆம் நூற்றாண்டிலும் 11ஆம் நூற்றாண்டில் சிவன் கோயிலாக மாற்றப்பட்டதாக இங்கு இருக்கின்ற அறிஞர்கள் கூறுகின்றார்கள். அதனால்தான் சாமிக்கு ஆன திகம்பரேஸ்வரர் என்ற பெயர் ஏற்பட்டதாக கூறுகிறார்கள். திகம்பர சமயத்தை சேர்ந்த சமண முனிவர்கள் இங்கே தவம் இருந்து இந்த ஆழி ஆற்றங்கரையினுடைய மேற்கு பகுதியில் தவம் இருந்திருக்கிறார்கள். கோயில் கிழக்கு நோக்கி இருக்கின்றது. மிக அற்புதமான நீரோட்டம் உள்ள பகுதி. இந்த பகுதியிலேயே தவம் செய்து வாழ்ந்ததனாலேயோ அந்த லிங்கத்திற்கு ஆன திகம்பரேஸ்வர் என்ற பெயர் ஏற்பட்டிருக்கிறது. இந்த கோயில் 10, 11, 12, 13ஆம் நூற்றாண்டு வரை மக்களுடைய பயன்பாட்டில் வழிபாட்டில் இருந்து கொண்டிருக்கின்றது. அப்போது இந்த ஊருக்கு வெண்டையூர்கா நாடு என்று பெயர். வெண்டையூர்கா என்ற நாடு மிக அற்புதமாக நீர்வளமுள்ள பகுதியாகவும், இங்கு இருக்கின்ற ஆன திகம்பரேஸ்வரருக்கு 3 கால பூஜையும் நெய்வேத்தியங்களும் பல்வேறு விழாக்களும் கொண்டாடுவதற்கு நிலங்களும் நெல்லும் நில எல்லைகளும் கொடுக்கப்பட்டு அந்த எல்லைகளிலே சூளக்கல் பதிக்கப்பட்டிருக்கிறது. அது வடக்குளூர் அம்மன் என்கின்ற கோயில் பகுதியாக அங்கே காட்டப்படுகிறது. அங்கே சூளக்கல் இடம்பெறுகின்றது. அந்த சூளக்கல் இருக்கின்ற பகுதியிலிருந்து இப்போது இருக்கின்ற இந்த நிலப்பகுதி வரை இந்த கோயிலுக்கு சொந்தமாக மன்னர்களால் வானமாக வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் வீரபாண்டியன், சுந்தரபாண்டியன், பொய்சால மன்னன் அவருடைய அடையாள சின்னங்களும் கல்வெட்டுகளும் இந்த கோயில் நிறைய இடம்பெறுகின்றன. கிட்டத்தட்ட 16 கல்வெட்டுக்கள் இந்த கோயிலினுடைய அதிஷ்டான பகுதியிலே இடம்பெறுகிறது. சிவனுடைய அதிஷ்டானத்தில் பாதியும் தாயாரனுடைய அதிஷ்டானத்தில் பாதியும் இடம்பெறுகின்றன. சிவனுடைய அதிஷ்டானத்தில் இருக்கின்ற அந்த கல்வெட்டில் வெண்டையூர்கா நாடு என்று இந்த ஊர் வழங்கப்படுவதை கல்வெட்டில் மூலம் அறிந்து கொள்ளலாம். சுந்தரபாண்டியனும் வீரபாண்டியனும் அதிகமாக இங்கே படையெடுத்து வந்து தங்களுடைய வேண்டுகோளை நிறைவேற்றிய இந்த சிவனுக்கு திருப்பணிகள் செய்ததாகவும் அந்த திருப்பணியின் அடையாளமாக நிலதானங்கள் கொடுக்கப்பட்டதாகவும் இந்த வரலாறுகள் நமக்கு சொல்கின்றன. இந்த தாயார் சன்னதியில் இருக்கின்ற கல்வெட்டுக்கள் இவையெல்லாம் 12, 13, 14ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவை. இந்த கல்வெட்டிலேயும் இந்த ஊர் வெண்டையூர்கா நாடு என்றுதான் வழங்கப்படுகின்றது. காமகோட்டத்து நாச்சியார், பெற்றம் நாச்சியார் ஆகிய இந்த பெண் தெய்வத்துக்கு வழிபாட்டுக்காக நிலங்கள் கொடுத்தது, மடைக்கால் திறந்து வைத்தது, நிலத்துக்கான நீர்ப்பாய்ச்சும் முறைகள், எந்தெந்த நிலத்திலிருந்து எவ்வளவு நெல், அரிசி, களம் போன்றவையெல்லாம் கொடுக்க வேண்டும் என்கின்ற முறைகளும் வழிபாட்டு முறைகளும் அந்த நிலத்தின் எல்லைகளும் இங்கே மிக விரிவாக எடுத்து காட்டப்படுகின்றன. மிக அற்புதமான பதிவு இது. காலம் கடந்தும் கூட இவையெல்லாம் இங்கே இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. மேலே உள்ள அந்த கட்டுமான பகுதியிலானது சுமார் 100 ஆண்டுகளுக்கு முன்னதாக கட்டப்பட்டுள்ளது. அடிப்பீடம் இந்த அதிஷ்டானத்தில் இருக்கின்ற அமைப்பு தான் ஆரம்ப காலத்தில் 70-80 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்தது. தற்காலத்தில் இவையெல்லாம் புறநணிக்கப்பட்டு மிக அற்புதமாக வழிபாட்டுக்கு இந்த கோயில் இடம்பெற்றிருக்கின்றது. இதுவும் காலத்தால் பழமையான ஒரு முற்கால கோயில் என்றே சொல்லலாம். கிட்டத்தட்ட 900 ஆண்டுகள் முற்பட்ட கோயில். இந்த மேல் வரிகளில் ஆனால் மயனுடைய சிற்பங்கள் மிகச் சிறிய அளவிலே அந்த கோஷ்ட மூர்த்திகளாக மேடை இடம்பெறுகின்றன. தாயார் சன்னதியில் வேறு துணை தெய்வங்கள் எதுவும் இடம்பெறவில்லை. ஆனால் மயன் சிற்பங்கள் இடம்பெறுவதை பார்க்கலாம். மதுரையிலிருந்து வந்த அந்த சுந்தரபாண்டியன் தன்னுடைய தாயாரினுடைய நினைவாக காமகோட்டத்து நாச்சியார், பெற்றம் நாச்சியார் என்கின்ற தாயார் சன்னதியை 12ஆம் நூற்றாண்டில் இங்கே உருவாக்கிறார். கிட்டத்தட்ட 10, 11ஆம் நூற்றாண்டு வரை இந்த கோயிலிலே பெண் தெய்வ வழிபாடு இல்லை என்பதை இந்த கல்வெட்டானது சான்றாக கொள்ளலாம். மதுரையில் இருக்கின்ற தாயாரை மீனாட்சி தாயாரை போல அற்புதமாக வடிவமைக்கப்பட்ட தாயார், அந்த பெயரே வித்தியாசமாக இருக்கிறது பாருங்கள். காமகோட்டத்து நாச்சியார், அவருடைய தாயார் பெற்ற நாச்சியார் என்ற பெயர் வைத்திருக்கிறார்கள். பெற்றம் என்றால் பசு. பசுவினுடைய மண்டை பகுதியில் தன்னுடைய ஒரு கையை வைத்து அதற்கு ஆசீர்வாதம் செய்வது போல பெண் தெய்வம் இருக்கின்ற நிலையில் இருக்கின்ற அந்த சிலைக்குத்தான் பெற்றம் நாச்சியார் சிலை என்று பெயர். இந்த ஊரிலிருந்து ஒரு 20 கல் தொலையிலே குறும்பபாளையம் என்கின்ற ஊரை தாண்டி தேவனாம்பாளையம் என்ற ஊர் இருக்கின்றது.
அதுக்கு அடுத்தால் இருக்கின்ற பெரியகலந்தை என்கின்ற ஊரிலேயும் கரப்பாடி என்று சொல்கின்ற ஊரிலேயும் இந்த பெற்றம் நாச்சியாருடைய சிலை இடம்பெறுவதை பார்க்கலாம். நந்தியின் மீது கை வைத்து ஒயிலாக மிக அற்புதமாக அந்த தாயார் வீட்டிற்கின்ற சிற்பங்கள் இந்த கோயிலில் இடம்பெறுகின்றன. தமிழ்நாட்டில் இந்த பெயருடைய சிற்பங்கள் வேறு எந்த நாட்டு பகுதியிலும் இல்லை என்று சொல்லலாம். அந்த வகையில் இங்கு இருக்கின்ற அந்த தாயாருக்கு ராமகோட்டத்து நாச்சியார், பெற்றம் நாச்சியார் என்பது மிக அற்புதமாக தனி கோட்டமாக இருக்கிறது. ஒரு காலத்தில் சிவன் கோயில் தனி வளாகமாகவும் தாயாரனுடைய சன்னதி தனி வளாகமும் இருக்க, இது இந்து அறநிலைத்துறை எடுத்து தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்த போது அவற்றையெல்லாம் சமப்படுத்தி மிகப்பெரிய அளவில் கோயிலை விரிவாக்கம் செய்திருக்கின்றது. ஆன திகம்பரேஸ்வரர் கோயில் வரலாற்று சிறப்பாலும் பரிகார சிறப்பாலும் இந்த கோயிலுக்கு மற்றொரு சிறப்பு உண்டு. இந்த கோயில் வழிபடுவதற்கு திருமண தடைகள் மிக விரைவாக நீங்குகின்றன. இங்கே உற்சவ மூர்த்தியாக இருக்கின்ற சிவனும் பார்வதியும் நந்தியின் மீது அமர்ந்து திருவீதி உலா வருகின்ற அந்த பிரதோஷ நாளிலே அந்த காட்சியை பார்ப்பவர்களுக்கு கணவன் மனைவியிடையே இருக்கின்ற பிரிவினைகள், கோளாறுகள், மனஸ்தாபங்கள் எல்லாம் போய்விடுவதாக ஊர் மக்கள் நம்புகிறார்கள். ஏனென்றால் அந்த சிலையினுடைய அமைப்பே மிக அற்புதமான அமைப்பு. சிவன் தன்னுடைய ஒரு கையால் பார்வதியை அணைத்து கொண்டு அரவணைத்து கொண்டிருக்கின்ற தழுவி கொண்டிருக்கின்ற காட்சி தான் அந்த சிலையில் வடிக்கப்பட்டுள்ளது. எனவே இவ்வாறு தம்பதி சமேதராக இருக்கின்ற அந்த சிவனையும் பார்வதியும் அந்த பிரதோஷ நாளில் வழிபடுகின்ற பொழுது தம்பதியரிடையே இணக்கம் அதிகமாகி அவர்களுடைய இருக்கின்ற பிணக்குகள் போகி மிகச்சிறந்த குடும்ப நலம் மேலோங்கும். அதனால் பிள்ளை பேரும் சுற்றமும் சூழ வருக வாழக்கூடிய ஒரு வாய்ப்பினை தருவதாக இந்த கோயில் அமைகின்றது. தனி கோட்டத்தில் இருக்கின்ற அந்த பெற்றம் நாச்சியார் திருமண தடையை போக்குவராக ஊர் மக்களால் வழிபடப்படுகின்றார். இவ்வாறு புராண வரலாறு, சமய வரலாறு, மன்னர்களுடைய ஆட்சி வரலாறு, சங்க இலக்கிய வரலாறு ஆக இந்த 4 வகையிலும் இந்த கோயிலானது மிக அற்புதமாக கட்டமைக்கப்பட்டு அதே சமயத்தில் மக்கள் வழக்கில் பரிகாரத்துக்குரிய கோயிலாகவும் பாராட்டப்படுகின்றது. இந்த திருச்சுற்றுக்கு முன்னதாக சுப்பிரமணியர், அருமுக செவ்வேளும், விநாயகரும், தட்சிணாமூர்த்தியும், லிங்கோத்பவரும், துர்க்கையும், சண்டிகேஸ்வரரும் கடைசியாக புனர்ஸ்தானம் செய்த போது புதிதாக நிர்மாணிக்கம் செய்யப்பட்டவர்கள். இந்த கோயிலின் எதிரே தீபஸ்தம்பம் ஒன்று ஒரு தூணிலே இடம்பெறுகிறது. அதுக்கு அடுத்தால் போல் ஆற்றை ஒட்டிய பகுதியிலே ஒரு தூண் இடம்பெறுகிறது. அதனுடைய அடிப்பகுதியிலே அனுமனுடைய சிற்பமும் காணப்படுகின்றது. இவையெல்லாம் இந்த கோயிலினுடைய தொல்லியல் எச்சங்களாக இப்போதும் வழிபாட்டில் உள்ளன. தனியாக மடப்பள்ளியும் இடம்பெறுகிறது. இந்த கோயிலில் கிட்டத்தட்ட 3 ஜீவ சமாதிகள் இடம்பெறுகின்றன. ஒரு காலத்தில் சுமார் ஒரு 60-70 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த ஜீவ சமாதியில் எல்லாம் இங்கு அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை என்கின்ற சமரச சன்மார்க்க குழுவினர் வழிபடுகின்ற வழக்கம் இருந்தது. குரு பூஜை விழாவும் மிகச் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்த கோயிலினுடைய தெற்கு பகுதியில் இருக்கின்ற மாசாணி அம்மன் கோயிலில் குண்டம் திருவிழா என்ற போது இந்த கோயிலில் இருக்கின்ற அந்த மயானத்தின் அருகே மயான கொள்ளையும் இந்த மயானத்தில் இருக்கின்ற தாய்க்கு வழிபாடு செய்கின்ற பூச்சாட்டு செய்து குடங்களை எடுத்து சென்று வழிபடுகின்ற முறை இங்கு இருக்கின்ற மக்களால் பெரிதும் சிறப்பாக வழிபாடு நடத்தி கொண்டு இருக்கின்றது. தமிழக அரசு இந்து அறநிலைத்துறையின் கீழ் இந்த கோயில் மிகச் சிறப்பாக 2 கால பூஜை நடைபெறுகிறது. காலையும் மாலையும் வழிபாடு நடக்கின்றது. பிரதோஷ பூஜை, பௌர்ணமி பூஜை, அமாவாசை பூஜை எல்லாம் மிகச் சிறப்பாக நடக்கின்றன. தம்பதியர்கள் மனதிலே கருத்து வேறுபாடு உள்ளவர்கள் இங்கே அந்த பிரதோஷ நாளில் வருக, வழிபாடு செய்க. ஒரு காலத்தில் சூரியனும் சந்திரனும் நேரடியாக இரவும் பகலும் தங்களுடைய ஒளிக்கிரணங்களால் வழிபட்ட கோயில் இது. அப்படிப்பட்ட இந்த கோயில் சூரியனும் சந்திரனும் வழிபட்டதனாலே சூரியனால், அதாவது ஜாதகத்தில் இருக்கின்ற சூரிய தோஷமும் சந்திர தோஷமும் போகக்கூடிய அற்புதமான கோயிலாக இருந்த கோயில் கால மாற்றத்தால் சிதைவுற்ற நிலையிலே இப்போதை பார்க்கலாம். விரைவில் திருப்பணி காண உள்ள இந்த கோயிலிலே நாமும் வழிபாடு செய்து நம் முன்னோர்களை பாராட்டி அவர்களுடைய கருணையும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்வோமாக. நன்றி. இந்த ஆனமலையில் 2000 வருடங்கள் பழமையான சிவாலயங்கள்ல இது சோமேஸ்வரர் கோவில் சொல்லுவோம். இந்த கோவில் 2000 வருஷங்கள் ஆச்சுங்க. அந்த காலத்தில் சோழ மன்னர்களால் கட்டப்பட்ட கோயில். இந்த கோயிலில் எப்பவுமே பிரதோஷ பூஜையில் 16 வகையான அபிஷேக பூஜைகள் சிறப்பாக நடைபெறுகிறது. பௌர்ணமி பூஜை, அமாவாசை பூஜை, எல்லா விசேஷங்களும் சிறப்பாக நடந்துட்டுருக்கு. தினசரி காலையில் 7 மணிலேருந்து 11 மணி வரைக்கும், மாலையில் 4லேருந்து 7 மணி வரைக்கும் இந்த கோயில் தினசரி திறந்திருக்கு. சாமி பேர் சோமேஸ்வரர் கோவில், அம்பாள் பேர் பெற்ற நாச்சியார்.